ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பினாக்கல் பேட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பூஜா ரூம் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே பூஜை ரூம்க்கான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் டக்குன்னு பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். இது ஹோம்மேட் பூஜா பவுடர்னு சொல்லுவாங்க. நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கும் போதோ இல்லாட்டி சாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போதோ சந்தனம் குழச்சி நம்ம பொட்டு வைப்போம். அப்படி இல்லாட்டி மஞ்சள் ஜவ்வாது கலந்து நம்ம பொட்டு வைப்போம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் பொட்டு வைக்கும் போது நீங்கள் இதில் பொட்டு வச்சு பாருங்கள். அந்த பூஜை ரூமோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பவுடர் தான் இது. ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஏற்கனவே இந்த சோம்பு எப்படி பயன்படுத்தணும் பூஜை அறையில் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 10 பீஸ் அளவுக்கு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பவுடர் கொஞ்சம் கம்மியான அளவே ரெடி பண்ணிக்கோங்க. 3 பீஸ் அளவுக்கு சந்தனம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும் போது வாசம் போயிடும். அதனால தான். இப்போ கற்பூரம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பச்சை கற்பூரமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம ஜவ்வாது பவுடரும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் மெயினாக ஆட் பண்ண வேண்டியது மஞ்சள். ஸோ மஞ்சள் நீங்கள் ரெடிமேட் பேக்கெட்டில் கிடைக்கிற மஞ்சள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கிட்டு அதை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் சாம்பாருக்கு பயன்படுத்தும் போதும் அந்த மாதிரி ஹோம்மேடாக அரைச்ச மஞ்சள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இப்போ மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா 1 மோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சோம்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்ச பவுடரை நீங்கள் சாமி படங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணி நீங்கள் பொட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வாசமாக இருக்கும். ப்ளைன் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை விட அதே மாதிரி விளக்குக்கு வாசப்படிக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போது கூட நீங்கள் அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியே பொட்டு வைங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் அகல் விளக்கில் எடுத்து தனியாக நான் வைக்க போகிறேன். இது எதுக்காகனா நீங்கள் பூஜை ரூமோட கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பூஜை ரூம் அப்படி ஜஸ்ட் கிராஸ் போயிட்டு வரும்போது நல்லா அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்னன்ஸ் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு வாசம் இது. ஏன்னா இதில் நம்ம நல்ல அருமையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பொருள் காற்று போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் நம்மளோட பூஜை அறையில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம பூஜை அறையில் குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி சிலைகள் வச்சுருக்கும் போது அதுக்கு பூ வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பூ வச்சாலும் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலைகளுக்கு கூட நம்ம சூப்பராக பூ வைக்கலாம். அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பேனாவோட மூடி எடுத்திருக்கேன். பேனாவோட மூடி நீங்கள் பேஸ் சைடுந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதோட மெயின் மூடி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதை நம்ம ஒரு செலஃபன் டேப் வச்சு நம்ம பின்னாடி சைடு ஒட்டிடலாம். அப்படி ஒட்டும் போது அந்த மூடி முன்னாடி தெரியாதபடி நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா நமக்கு அந்த பின்னாடி மூடி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதில் பூ வச்சிட்டிங்க அப்படின்னா பூ விழுகாமல் அப்படியே நின்றுக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். அந்த செலஃபன் டேப் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு வேறு ஒரு செலஃபன் டேப் நம்ம ஒட்டிட்டு அதே மூடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் சில டைம்லலாம் நமக்கு இந்த மாதிரி உதிரி பூ கிடைக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எல்லா உதிரி பூவும் கலெக்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி அடியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே வச்சு விட்டுறலாம். ஸோ நீங்கள் அந்த மூடி எந்த அளவுக்கு பெருசாக வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பூ வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லா விதமான குட்டி குட்டி சிலையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பூ வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பூஜை அறையிலையோ இல்லாட்டி கிச்சன்லேயோ நமக்கு மெயினாக இருக்க வேண்டிய ஒரு சாமின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அன்னபூரணி. ஸோ இந்த அன்னபூரணி தாயார் வந்து நம்மளோட பூஜை அறையில் கட்டாயம் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா இனிமேலாவது நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அடியில் இதுக்கான ஒரு தட்டு பிளேட்டோடு தான் வரும். ஸோ அந்த பிளேட்டில் நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். கட்டாயம் நீங்கள் பச்சரிசி தான் சேர்க்கணும். புழுங்கல் அரிசின்றது பாயில்டு ரைஸ். ஸோ அதனால் அதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. பச்சரிசி இந்த மாதிரி நல்லா நிரப்ப சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு காயின்ஸ் வச்சுக்கலாம். ஒரு காயின்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அன்னபூரணி தாயார் வந்து வச்சுடுங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் கிச்சனில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பூஜை அறையிலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் குட்டி சிலையாக இருக்கிறதுனால இதுக்கு பூ வைக்கிறதுக்கும் நீங்கள் அதே மாதிரி ஒரு குட்டியான மூடியை பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பூ வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அரிசியை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அரிசியை வந்து ஸ்வீட் பொங்கல் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி நார்மல் சாதம் வைக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான்வெஜ் சமைக்கிறதுக்காக மட்டும் இந்த அரிசியை பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட வீட்டில் குலதெய்வமோட ஃபோட்டோ வந்து சில பேரோட வீட்டில் வச்சுருப்பாங்க, சில பேரோட வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து இல்லாமலேயே ஸோ எந்த முறையில் நம்ம சாமி கும்பிட்டா ஸோ நம்ம குலதெய்வத்தையே கும்பிட்ட மாதிரி அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இது. ஸோ இது வந்து என்னோட பாட்டி சொன்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சொம்பில் நம்ம பொட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பூ வைக்காமல் கூட பயன்படுத்தலாம். இதில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும். எச்சில் படாத சுத்தமான தண்ணி இதில் வந்து பிடிச்சிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹோம்மேட் பூஜா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு நம்மளோட பூஜா ரூமோட கார்னரில் நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட சாமியோட ஃபோட்டோ வச்சு கும்பிடுற மாதிரி இது வந்து அடையாளமாக கருதப்படுது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாரோட வீட்லேயும் குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட பூஜை ரூமில் ரைட் சைட் கார்னரில் நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்பவே உத்தமம். ஸோ அதனால் ரைட் சைட் கார்னரில் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த தண்ணியை நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றுறது ரொம்பவே நல்லது. அடுத்து பூஜை அறைக்கான 5வது குறிப்பு தான் பார்க்க போகிறோம். விளக்கு நம்ம ஏற்றி வச்சுருப்போம். அது வந்து குளியல் படுத்துகிற டைம் வரும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூ வச்சு ப்ரெஸ் பண்ணி குளியல் படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதாவது நெருப்பு குச்சி இல்லாட்டி ஊதுவத்தியோட குச்சி பயன்படுத்தி விளக்கு வந்து குளியல் படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடும் நம்ம வந்து விளக்கு குளியல் படுத்தும் போதோ இல்லாட்டி விளக்கோட திரியை தூண்டி விடும் போதோ இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்ணோம்னா விளக்கு தூண்டின்னு இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பி நமக்கு வந்து கடையில் கிடைக்கிது பேக்கெட்டில். ஜஸ்ட்டு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே இருக்கும். சைஸ் வாரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிலப்போ நம்ம காமாட்சி விளக்கு இல்லாமல் இந்த மாதிரி விளக்குகளுக்கும் அதோட திரி உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம எடுக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி விளக்கு தூண்டி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பூஜை அறை குறிப்புகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ்க்கான பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்து அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.